பிரதமர் மோடி அவர்கள் சுவாமிஜியாகவும் சர்தார்ஜியாகவும் வேஷம் போட்டு காவலர்கள் கண்ணிலேயே மண்ணை தூவியிருக்காருன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பிரச்சாரகரா இருந்த மோடி அவர்கள் அவசர நிலையில தான் யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மாறுவேடங்கள் போட்டிருக்காரு. சந்தன்கா காரியாகிரம் போன்ற ரகசிய கூட்டங்கள்ல நடவடிக்கைகள், குறியீட்டு வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தியிருக்காரு. இவரின் இந்த பயணத்தை பத்தி ப்ளூ கிராஃப்ட் நிறுவனம் பப்ளிஷ் பண்ண தி எமர்ஜென்சி டைரிஸ் இயர்ஸ் தட் ஃபோர்ஜ் த லீடர்ல குறிப்பிட்டிருக்காங்க. எமர்ஜென்சி நேரத்துல RSS தடை செய்யப்பட்டிருந்துச்சு. இதனால மக்கள் கிட்ட பேச பல வழிகளை மேற்கொண்டாரு. இவரோட மாறு வேடத்துல ஒண்ணுதான் சுவாமிஜி. இந்த வேஷத்தோட ஜெயில இருக்கக்கூடிய கைதிகளிடம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசினாருன்னு இந்த புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் எமர்ஜென்சி குறித்த துண்டு பிரசுரங்களை எல்லா பார்பர் ஷாப்ஸ்லயும் வச்சு இதன் மூலம் மக்களை எளிதில் அடைஞ்சாருன்னு குஜராத்தை சேர்ந்த RSS வாலண்டியர் ஹஷ்முக் பட்டேல் சொல்லியிருக்காரு. சுவாமிஜி வேஷத்தையும் தாண்டி சர்தார்ஜி வேஷமும் போட்டிருந்தாரு. இவர் கூட இருக்கவங்களால கூட இவரோட வேஷத்தை கண்டுபிடிக்க முடியலையாம். மேலும் இந்த சமயங்கள்ல இவர் தங்கிய வீடுகள் எல்லாமே 2 வாசல் இருக்கக்கூடிய வீடுகள் தான். இப்படி மோடியின் இந்த செயல்கள் பத்தி ப்ளூ கிராஃப்ட் நிறுவனத்தின் புத்தகம் சொல்லுது.